தனியாக குருவாயூருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வர்றீங்கன்னா வெறும் 354 ரூபாய்க்கு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இடம் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. கோவிலோட தெற்கு வாசல், நம்ம கோயிலெல்லாம் எப்படி சொல்லுவோம், கிழக்கு வாசல், மேற்கு கோபுரம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோவிலோட தெற்கு கோபுரம் அந்த சைடு வந்தீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு சொந்தமான ஒரு டாமிட்ரி, இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 354 ரூபா தான். மொத்தமே வந்து 22 பெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் புக் பண்ண முடியாது. நேரில் வந்து பார்த்துட்டு இடம் இருந்ததுன்னா புக் பண்ணி உங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப லக்கி. நீங்கள் ஈஸியாக ஸ்டே பண்ணிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். உள்ள ஸ்டே எல்லாம் சூப்பராக இருக்குது. பக்கா ஏர் கண்டிஷனோடு பண்ணியிருக்காங்க. 6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ரெண்டு இதுலேயும் வந்து நமக்கு இந்த ஆஃபர் வந்து நமக்கு பண்ணுறாங்க. தெற்கு கோபுரம் போகிற பாதை, இந்த பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும். இது ஒரு ரெசிடென்சி மாதிரி தான், தங்குற இடம். அங்கேருந்து வந்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு டாமிட்டரி போயிடலாம். இந்த இடம் தான். இங்கே பார்க்கிங்கெல்லாம் இருக்குது, பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி. இதாங்க அந்த ஸ்டே பண்ணுற இடம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் அதான் ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலெலாம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் என்ன அப்படிங்கிறத இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ காலையில் ரொம்ப அவசரமாக வர்றீங்க, யாரும் இப்போ தான் முதல் தடவை வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் வேணுன்னா கீழே கமெண்டில் உங்களுக்கு கொடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? மேலே 2வது மாடிக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது ஜென்ஸ்குள்ளே. ஒரு சின்ன ட்ராயர் ஒன்று, கீழே அப்படியே லக்கேஜ் வச்சுக்கிற மாதிரி வேணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒன்று. இது மாதிரி எல்லாருக்குமே இருக்கும்.